இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம டோராவோட மைலேஜ் செக் தான் வந்து பார்த்திங்கன்னா பண்ண போகிறோம். 1 லிட்டர் போடுங்க. பெட்ரோலை காலி பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ண வேண்டியதாக இருக்குது பாருங்கள். Z900 பாருங்க. ஸோ ஓகே ரைடர்ஸ் 29 கிலோமீட்டர்ஸ் வந்து டச் பண்ணிட்டோம். ரொம்ப ஜாலியாக இருக்குது. ஸோ ஹலோ ரைடர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நான் தான் கிங் ரைடர் சதீஷ். நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம டோராவோட மைலேஜ் செக் தான் வந்து பார்த்திங்கன்னா பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா சிட்டி மைலேஜ் செக் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ மறக்காதவங்க போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹைவே மைலேஜ் செக் பண்ண போகிறோம். சிட்டி மைலேஜ் செக் பண்ணும்போதே நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, ப்ரோ ஹைவே மைலேஜ் செக் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சிட்டி மைலேஜ் செக் பண்ணி ரொம்ப நாள் ஆகிடுச்சு. இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நான் ஹைவே மைலேஜ் வந்து செக் பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேனில் வந்து நான் 2 கேன் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதில் வந்து ஒரு கேனில் 1 லிட்டர், இன்னொரு கேனில் 1 லிட்டர் வந்து பண்ண பெட்ரோல் ஃபில் பண்ணணும். கரெக்டாக ஹைவேக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. பைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் ட்ரை ஆக போகுது. பைக் ட்ரை ஆன உடனே ஃபஸ்ட்டு வாட்டர் கேனில் பார்த்திங்கன்னா 1 லிட்டர் பெட்ரோல் ஃபில் பண்ணணும். ஏன்னா 1 லிட்டர் வந்து நின்றதுக்கப்புறம் நம்ம மைலேஜ் செக் பண்ணுறதுக்கு, இன்னொரு லிட்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அங்கே போய்ட்டு நின்றதுக்கப்புறம் மறுபடியும் ரிட்டன் வீட்டுக்கு வரதுக்கு. ஸோ 2 வாட்டர் கேன் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கரெக்டாக பைக் எங்கே நிற்குதோ அந்த இடத்துல நம்ம நிறுத்தி 1 லிட்டர் பெட்ரோல் ஃபில் பண்ணிட்டு ட்ரிப்பை வந்து பார்த்திங்கன்னா நான் 0 பண்ணிக்கிறேன். ஸோ அங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஸோ நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக இருக்கீங்கன்னா, என் பேர் தான் கிங் ரைடர் சதீஷ். நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் ரிலேட்டடான அப்புறம் பைக் ரைட் வீடியோஸ்லாம் நான் போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கண்டிப்பாக ஆளில் போட்டுருங்க. அண்ட் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம், மறக்காமல் போய்ட்டு இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ரைடர்ஸ், இன்னும் கொஞ்சம் தூரத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஹைவே ரீச் ஆகிடுவோம். ஹைவே ரீச் ஆனதுக்கப்புறம் நம்ம பைக் எங்கே ட்ரை ஆகுதோ அந்த இடத்துலேருந்து நான் உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஓகே ரைடர்ஸ், பெட்ரோல் பங்க் வந்துருச்சு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிட்டரு வந்து நான் 2 வாட்டர் கேன் வச்சுருக்கேன். அது 2த்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிட்டர் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் ஃபில் பண்ணிக்க போகிறோம். அப்போ தான் பைக் நின்னாலும் வந்து நம்ம ரிட்டர்ன் வரதுக்கு கரெக்டாக இருக்கும். கேனில் போகணும். ஒரு லிட்டர் போடுங்க. கரெக்டாக 1 லிட்டர் வாங்கியிருக்கோம். 61 பைசா. இதுலேயே 1 லிட்டர் போகும். ஓகே, 2 வாட்டர் காலையும் கரெக்டாக 1 லிட்டர் போட்டிருக்கோம். பைக் எங்கே நிற்குதோ அங்கேருந்து நம்ம வந்து வீடியோ கண்டினியூ பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு ஹைவே போய்ட்டுன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஓகே ரைடர்ஸ், ஸோ ஹைவே வந்து ரீச் ஆயாச்சு. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டோரா வந்து ட்ரை ஆகலை. ஸோ ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம அந்த 1 லிட்டர் பெட்ரோலை போட்டு ட்ரிப்பை 0 பண்ணிடலாம். 0 பண்ணிட்டு க்ரூசிங் ஸ்பீடு வந்து நான் ஒரு 90, 100 இல்லைனா ஒரு 110 இந்த ஒரு க்ரூசிங் ஸ்பீடை வந்து பார்த்திங்கன்னா நான் மெயின்டைன் பண்ணுறோம். ஹைவேல மேக்ஸிமம் அவ்வளோ தான் போவோம், அதுக்கு மேலே போக மாட்டோம். ஸோ அதனால் 90, 100 மேக்ஸ் இது, அப்படி இல்லைனா ஒரு 110 அந்த ஒரு க்ரூசிங் ஸ்பீடை வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெயின்டைன் பண்ணலாம், கரெக்டாக இருக்கும். ஸோ ஹைவேக்கும் வந்தாச்சு. இன்னும் டோரா ட்ரை ஆகலை. ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம 1 லிட்டர் பெட்ரோல் போட்டு நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, நான் ட்ரை ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். இந்த பெட்ரோலை காலி பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ண வேண்டியதாக இருக்குது பாருங்கள். நானும் எவ்வளோ தூரம் வந்துட்டு இன்னமும் பெட்ரோல் ட்ரை ஆகலை, அப்படியே தான் இருக்குது. நானும் சரி ட்ரை ஆகும்னு பார்க்குறேன், கொஞ்சம் ட்ரை ஆகலை. காஞ்சிபுரத்துலேருந்து எங்கேயோ வந்துட்டேன், தாண்டி ரொம்ப தூரம் வந்துட்டேன். ஃபாஸ்ட்டாகவும் போய் பார்க்குறேன், அப்பயும் ட்ரை ஆக மாட்டோம்.
போவீங்களா? இன்னமும் ட்ரை ஆக மாட்டேறான். நானும் எவ்வளோதான் ஓட்டுறது. Z900 பாருங்க. Z900 பாருங்க, சாதாரணமாக போனோம். Z900 ஓ மை காட். Z900 பாருங்க, தலைவன் பைக் கட்டு போகிறான். சார் நிறுத்திருந்தாருன்னா ஒரு ரவுண்டு கேட்டிருக்கலாம். தலைவன் அதுக்குள்ளே பைக் கட்டு போயிட்டாரு. சரி ஓகே விடுங்க, பார்த்துக்கலாம். ஓகே ரைடர்ஸ், பைக் பார்த்தீங்கன்னா அடைக்க ஸ்டார்ட் ஆகிட்டான். ஓகே அப்படியே இருங்க, போகலாம். எவ்வளோ தூரம் போவோன்னு தெரியல. அடைக்கிறான். ஓகே 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 நின்ட்டான் பையன். ஓ நின்ட்டான். ஓகே, ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா டோரா நின்றுட்டா. ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். ஸ்டார்ட் ஆகலை. ஓகே ரைடர்ஸ், ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த 1 லிட்டர் பெட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணிட்டு ட்ரிப் 1 வந்து பார்த்திங்கன்னா நான் 0 பண்ணிடுறேன். 0 பண்ணிட்டு இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் நம்மளுடைய மைலேஜ் செக்கை. ஓகே, சுத்தமாக இல்லை. 1 லிட்டர் நான் வந்து 2 வேன்லேயும் வந்து 1 லிட்டர் 1 லிட்டர் தான் வாங்கியிருக்கேன். 2 எது வேணாலும் எடுத்து ஓட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இந்த வாரம் எடுத்துக்கலாம். ஆமாம், 1 லிட்டர் கரெக்டாக பாருங்கள், 1 லிட்டரு எடுத்துருக்கோம். ஓகே, ஒரு லிட்டர் பெட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணியாச்சு. இப்போது ட்ரிப்பு 1 ரீசெட் ட்ரிப்பு. ஓகே இப்போ ட்ரிப் 1 பார்த்திங்கன்னா 0 ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்த்தா தெரியும், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், ட்ரிப் 1 வந்து பார்த்தீங்கன்னா 0 ஆகிடுச்சு. ஸோ இங்கேருந்து நம்மளுடைய வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். 2025 Gen 3 Duke 390 ஹைவேல எவ்வளோ மைலேஜ் தருதுன்னு சொல்லிட்டு இப்போது வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ வாங்க போகலாம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 28, 29 இது இந்த அளவுக்குலாம் வந்தால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன்னா சிட்டிக்குள்ளேன்னு பார்த்தீங்கன்னா 24, 25 தந்தான். ஸோ ஹைவேல செக் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, ட்ரிப் 1 வந்து 0 பண்ணியாச்சு. இப்போ பாருங்க, ஒரே கிளிக்கில் ஸ்டார்ட் ஆகிடுவோம். நான் சொல்ல, தட் இஸ் KTM. ஓகே, க்ரூசிங் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு அதாவது 80, 90 இந்த ஒரு ஸ்பீடை வந்து பார்த்திங்கன்னா மெயின்டைன் பண்ணுறேன். ஓகே வராங்களா? ஓகே போகலாம். ஓகே, ட்ரிப்பு வந்து பார்த்திங்கன்னா ரன்னாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், எதுக்கு சிட்டியை கம்பேர் பண்ணும்போது ஹைவேல வந்து பார்த்திங்கன்னா மைலேஜ் அதிகமாக தருதுன்னா, நம்ம சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல இல்லை. சிட்டினாவே நம்ம கியர் டவுன் பண்ணி ஷிஃப்ட் அப் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது பிரேக் அடிக்கடி அப்ளை பண்ணுவாங்க. பாருங்கள், ஃப்ளைட்டு பாருங்கள், குட்டி ஃப்ளைட்டு.
இது அதான் கியரை டவுன் பண்ணி அப் பண்ணுவோம், அடிக்கடி பிரேக் போடுவோம். ஸோ இந்த மாதிரி அதிகமாக பண்ணுறதுனால ஃபியூலோட கன்சப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்காது, அப்படியே அப் ஆகி டவுன் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக உரிய ஸ்டார்ட் ஆகும். இது ஒன்று ஹைவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதிகமாக மேக்ஸிமம் எதுவும் கியரும் அதிகமாக ஷிஃப்ட் பண்ண மாட்டோம், பிரேக்கும் அப்ளை பண்ண மாட்டோம் அதிகமாக. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோலோட கன்சப்ஷன் வந்து லீனியராக இருக்கும், ஒரே சமநிலையாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரே லெவலான பெட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா அது இது பண்ணும். இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா சிட்டிக்கும் ஹைவேக்கும் வந்து பார்த்திங்கன்னா சிட்டி கம்பேர் பண்ணும்போது ஹைவேல வந்து பார்த்திங்கன்னா மைலேஜ் வந்து அதிகமாக தருது. ஒரு 80-90 இந்த ஒரு க்ரூசிங் ஸ்பீட் வந்து பார்த்திங்கன்னா நான் மெயின்டைன் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆப்போசிட் ட்ராக் போனோம், ஏன்னா நான் காஞ்சிபுரத்துலேருந்து ரொம்ப தூரம் வந்துட்டேன். இப்போ மறுபடியும் காஞ்சிபுரத்துக்கு போகணும் நான். ஸோ அதனால் ஆப்போசிட் ட்ராக் போயிட்டு அப்படியே அந்த ஹைவேல நம்ம இது பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப் ஒன்று பார்த்தீங்கன்னா 4 கிலோமீட்டர்ஸ் வந்து ரன் ஆகிடுச்சு. எவ்வளோ தூரம் போகிறான்னு தெரியல, பார்க்கலாம். நான் வந்து வீடியோவில் பார்த்த வரைக்கும் ஹையஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 29 தான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டிருக்காங்க. ஒருத்தர் போட்டிருக்காரு, அதுவும் இது மகாராஷ்டிரா போகலாம் அந்த யூடியூபரு, அவர் போட்டிருக்காரு 29 வரைக்கும் எனக்கு தந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நான் பார்த்த வரைக்கும் அதான் ஹையஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஜென் 3 ஓனர்ஸ் யாருன்னா 390 ஓனர்ஸ் யாருன்னா இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு, உங்களோட 390 எவ்வளோ மைலேஜ் தருதுன்னு சொல்லிட்டு சிட்டியில் ஹைவேல. நானும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 6 கிலோமீட்டர்ஸ் வந்து ரன் ஆகிருக்கு, 6.5 ஓடி இருக்குது. இன்னும் கொஞ்சம் தூரம் போயிடுச்சு நான் உங்களுக்கு விளாக் கண்டினியூ பண்ணுறேன். ஒரே ஸ்பீடு தான் மெயின்டைன் பண்ணுவேன் நான், இந்த ஸ்பீடை வந்து பார்த்தீங்கன்னா மாற்ற மாட்டேன், இதே ஒரே ஈக்குவல் ஸ்பீட் தான் வந்து மெயின்டைன் பண்ணுறோம். ஓகே ரைடர்ஸ், நான் இன்னும் கொஞ்சம் தூரம் போய்ட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே ரைடர்ஸ், கரெக்டாக வந்து நம்ம இப்போது 11.7 கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டியிருக்கோம். இப்போ ஒரே ஹைவே தான், எங்கேயும் ஸ்பீடை அந்த கம்மி பண்ணி அதெல்லாம் எதுவும் பண்ணல, ஒரே க்ரூசிங் ஸ்பீடில் அப்படியே தான் வந்துட்டுருக்கோம். கரெக்டாக 12 கிலோமீட்டர்ஸ் வந்து ரன் ஆகிருக்கு. ஸோ இன்னும் எத்தனை 12னா இன்னும் ஒரு 17 அந்த மாதிரி கொடுத்தா பக்காவாக இருக்கும், பார்க்கலாம். ஸோ 900 பார்த்துருப்பீங்க, வேறு மாதிரி இருந்தது 900. நீங்கள் 900 வீடியோவில் பார்க்குறதுக்கும் நேரில் பார்க்குறதுக்கும் உங்களுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியும். வீடியோஸில் இப்போ நம்ம வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி பைக்கை சின்னதாக தெரியும். நீங்கள் நேரில் கண்ணால் பார்த்தீங்க அப்படின்னா பைக்கு நிஜமாக ரொம்ப பெருசாக இருக்குது, அப்படியே ரொம்ப கொஞ்சம் பயங்கரமாக இருக்குது பார்க்குறதுக்கு, வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப பெருசாக இருக்குது, நல்லா இருக்குது. அந்த இப்போ வந்து 2026 மாடல் தான் நான் சுத்தமாக பார்க்குறதுக்கு கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் ஓகே தான். ஆனால் அந்த மாடல் தான் இப்போ நம்ம பார்த்தோம்னா அந்த மாடல் தான் நல்லாயிருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு இந்த மாடல் தான். ஸோ நம்ம வந்து 900லாம் வாங்க போகிறதில்ல, நம்ம வந்து ஒரு பெரிய பைக்குக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். பார்க்கலாம், கூடிய சீக்கிரம் நடந்துடும் நினைக்கிறேன், பார்க்கலாம். அவர் நம்ம இன்னும் கொஞ்சம் நம்ம நல்லா பேசியிருந்தோம் அப்படின்னா ஓடுறதுக்கு கேட்டுருக்கலாம். தலைவனுக்கு அப்படியே கிளம்பிட்டார் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக, பாய் ப்ரோன்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டார். சூப்பர் பைக்லாம் வாங்கிட்டு நம்ம இன்னும் மெயின்டெனன்ஸ்லாம் இன்னும் அதிகமாக பண்ணணும் போல். ஓகே, மேனேஜ் பண்ணிக்கலாம். 390 வாங்கும்போது நான் அப்படி தான் நினச்சி, இன்னொன்னா 390 வாங்கிட்டு நம்ம என்னடா பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு. ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சூப்பர் பைக் வாங்கும் போதும் அப்படி தான் இருக்கும், பழகிடும். செலவு பண்ணுறதுக்கு வந்து தேங்கக்கூடாது, பைக்குக்கு பொறுத்த வரைக்கும் பழகிடுவாங்களாம் அப்படியே. இனிமேலே ஒருத்தர் பைக்கெலாம் வாங்கிறதுக்கு எப்படி சொல்கிறது, ஒரு ட்ரீம் பைக்காக வச்சுருப்பானுங்க. ஆனால் ஒரு சில ஏஜ் வந்ததுக்கப்புறம் சரி நமக்கு எதுக்கு அந்த பைக்குன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு பைக்கு வாங்கிட்டு அப்படி கம்முன்னு இருந்துடுவானுங்க. நிஜமாகவே இந்த பைக்கிங் இந்த ஒரு இது என்ஜாய் பண்ண வேண்டிய ஏஜ்னால் வந்து கரெக்டாக இந்த 20 to 25 இந்த ஒரு ஏஜ் தான். இந்த ஏஜுக்குள்ளே நம்ம எல்லாத்தையும் அந்த பைக்கிங் ஃபீல்டு, அதுக்கப்புறம் இந்த ரைடு போகிறது இதெல்லாம் வந்து நல்லா என்ஜாய் பண்ணிடணும். அதுக்கு மேலே நம்மளால் பண்ண முடியாது, வயசுலாம் ஆகிடுச்சுன்னா அவ்வளோதான் காலி. இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தரும் எனக்கு தெரிஞ்ச சரி இன்னும் ஒரு வருஷம் போட்ட பைக் வாங்கிக்கலாம் அப்படி இப்படின்னு இருக்காங்க. கரெக்டான ஏஜ்னா 19 to 25 இந்த ஏஜுக்குள்ளே பைக்லாம் வாங்கி எல்லாத்தையும் அனுபவித்து முடிச்சிருங்க. அதுக்கப்புறம்லாம் ஒன்றும் பண்ண முடியாது.
நான்லாம் பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி பண்ணிகிட்ருக்கேன். இப்படிலாம் இருக்கணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. கரெக்டாக 16 கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டியிருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும் 16 கிலோமீட்டர்ஸ். ஓ மை காட், ஏய் காற்று ஒரு சைடாக இழுக்குது. ஓகே ரைடர்ஸ், நான் இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே ரைடர்ஸ், கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 22.5 கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டியிருக்கோம். ஓ எனக்கு வந்து நர்வஸாக இருக்குது, பயமாக இருக்குது. ஐயோ எங்கே நின்று அடைக்கிற மாதிரி வந்துடுவானான்னு சொல்லிட்டு. பரவாயில்ல, 22.8 கிலோமீட்டர்ஸ் போவோம், அப்படியே போவோம். 28 தாண்டிடுச்சுன்னு வச்சுக்கலாம், எனக்கு அவ்வளோதான், சந்தோஷம் தாங்க முடியாது என்னால். 28 தாண்டிட்டா ஓகே தான், அதுக்கு இடையில வேறு எதுவும் நடக்கக்கூடாது. பக்கு பக்குன்னு இருக்குது அப்படியே, என்ன தரப்போகிறான் என்ன வரப்போகிறான்னு தெரியலேன்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி சிட்டி மேலே செக் பண்ணும்போது எனக்கு இப்படி தான் இருந்தது. ஒரு 23 தாண்டதுக்கப்புறம் தான் ஒரு மூச்சே வந்தது. ஓகே 23 தாண்டிச்சு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சிட்டிக்கு வந்து ஒரு 28 தாண்டா எனக்கு ஓகே, பர்ஃபெக்டா அப்படி ஆகிடும். 23.8. ஓகே ரைடர்ஸ், நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே ரைடர்ஸ், 27 கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தாண்டியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா ஆஃபே பண்ண மாட்டேன், அப்படியே போட்டோம் பார்த்துக்கலாம். 20, ஓ மை காட் 27.7. ரைட், நர்வஸாக இருக்குது எனக்கு. 28 ஒன்றும் வரல. ஓ 28. ஓகே ஃபைன், 28 டச் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் எவ்வளோ கொடுத்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஸோ ஓகே ரைடர்ஸ், 29. ஸோ 29 கிலோமீட்டர்ஸ் வந்து டச் பண்ணிட்டோம். ரொம்ப ஜாலியாக இருக்குது, பரவாயில்ல. 29 கிலோமீட்டர்ஸ் ஓகே தான், ஃபைன். ஓ இன்னும் எவ்வளோ போகிறோன்னா போட்டோம் பார்த்துக்கலாம். 29 கிலோமீட்டர். ஸோ மைலேஜ் அதிகமாக தரதுக்கு காரணம் வந்து நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணாதனாலையும் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தரதுக்கு வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக செயின் க்ளீன் அதெல்லாம் ப்ராப்பராக பண்ணோம் அப்படின்னா இன்னும் மைலேஜ் அதிகமாக கூட வரலாம். வண்டி நம்ம எந்த அளவுக்கு கொஞ்சம் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு இதோட பவரு மைலேஜ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஓகே தான், 30 கிலோமீட்டர்ஸ் பரவாயில்ல. ஓகே லைட்டாக அவ்வளோதான். ஓகே ஓகே அடைக்குது பைக்கு. 30 கிலோமீட்டர்ஸ். ஓகே ஓகே அவ்வளோதான் 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 முடிஞ்சு அவ்வளோதான் ரைடர்ஸ். பைக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ட்ரை ஆஃப் ஆகிட்டான். ஓகே நான் ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இருங்க லைட்டாக போகிறானே. ஓகே 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 அவ்வளோதான், முடிஞ்சு ஓகே ஆஃப் ஆகிட்டான். அவ்வளோதான் 31. அவ்வளவுதான் 31 கிலோமீட்டர் மைலேஜ் பா. ஓகே நான் பைக் ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு மறுபடியும். ஓகே ஆஃப் ஆகிடுச்சு. ஓகே ஓகே ரைடர்ஸ், 2025 Gen 3 Duke 390 ஹைவே மைலேஜ் 31.2 கூட விட்ருங்க. ஸோ 31 கிலோமீட்டர்ன்றது நம்மளோட Gen 3 Duke 390 மைலேஜ் கொடுத்துருக்கு ஹைவேல. ஸோ பார்த்துக்கோங்க, இதுதான் நம்ம Gen 3 Duke 390யோட நம்ம டோராவோட ஹைவே மைலேஜ். ஓகேவா? ஸோ இதோட உங்களுக்கு கூடவும் கிடைக்கலாம் இல்லை கம்மியாகவும் கிடைக்கலாம், நம்ம மெயின்டைன் பண்ணுறதை பொறுத்து இருக்குது. ஸோ
நீங்கள் Gen 3 வாங்க போகிறீங்கன்னா 390 உங்களுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மைலேஜ் வீடியோ செக் பண்ணி பார்த்துட்டு கூட நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. இல்லை எனக்கு மைலேஜ்லாம் இன்னும் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் உங்களோட சாய்ஸ் தான். நீங்கள் வேறு பைக் வேணாலும் மாற்றிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம 390யோட ஹைவே மைலேஜ் இதுதான். ஓகே ஃபைன். எப்படி இந்த இடத்துல நம்ம இன்னொரு அந்த 1 லிட்டர் பெட்ரோல் போட்டு நம்ம அப்படியே வீட்டுக்கு கிளம்பலாம். ஓகே ரைடர்ஸ், நான் அந்த 1 லிட்டர் பெட்ரோல் போட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஓகேவா? ஓகே ரைடர்ஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த 1 லிட்டர் பெட்ரோலை போட்டு கிளம்பியாச்சு. நீங்களே பார்த்துருப்பீங்க மைலேஜ் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ 31.2 கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மைலேஜ் வந்து வந்திருக்கு. ஸோ ரொம்ப ஒரு நல்ல மைலேஜ். ஒரு 400 cc பைக்கு ஒரு 30 மைலேஜ் தருதுன்னும் போது ஓகே. KTM நான் கூட என்னவோ நினச்சேன், நான் இதுவரை செக் பண்ணி பார்த்ததில்லை. இப்போ தான் லைவாக நானே செக் பண்ணி பார்க்குறேன். மற்ற வீடியோஸ்லாம் நானே பார்த்துருக்கேன், ஆனால் இப்போ லைவாக நம்ம பைக்கோட மைலேஜ் நான் இப்போ தான் செக் பண்ணி பார்க்குறேன். ஓகே தான். 31 ஒரு நல்ல மைலேஜ். 390 வாங்க போகிறீங்கன்னா பார்த்துக்கோங்க. சிட்டி மைலேஜும் நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், அதுலேயும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எவ்வளோ மைலேஜ் தருதுன்னு சொல்லிட்டு. ஹைவேல கரெக்டாக 31.2. ஓகே ரைடர்ஸ், ஸோ நான் இதோட இந்த வீடியோ பார்த்து என் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி உங்களுக்கு வேறு எதனா வீடியோ வேணாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் எல்லா வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா போடுவேன். இதோட நான் இந்த வீடியோ வந்து என் பண்ணிக்கிறேன். டாடா பாய் பாய், டேக் கேர். எவ்வளோ சேஃபாக போங்க. அதுமாதிரி ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கள். ஹெல்மெட் யூஸ் பண்ணாமல் எங்கேயும் போகாதீங்க. ஓகே ரைடர்ஸ், பாய்.